கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 147 சங்கீதம் 11 வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்காக காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று. பிரியமானவர்களே, யாரெல்லாம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ அவர்கள் மீது கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். நம் மீது கர்த்தர் பிரியமாய் இருக்க வேண்டும் என்றால் நம் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். தீமையான காரியங்களை வெறுத்து, துன்மார்க்கமான காரியங்களை வெறுத்து, பாவமான காரியங்களை வெறுத்து அவருக்கு பிரியமுள்ள ஜனங்களை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு வாழ்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறோமா? தீமையான காரியங்களை விட்டு விலகி நன்மையான காரியங்களை யோசிக்கிறோமா? நன்மை செய்கிறவர்களாய் இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே காத்திருப்பதற்கு முன்பாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ்கிறோமா அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளிலே நடக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு புது பலனை கொடுக்கிறார், புது வல்லமையை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருந்து நாம் ஓடும்போது நம்முடைய வாழ்க்கையிலே சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்ய முடியும். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் புது பலனை கொடுக்கிறவர், சத்துவத்தை கொடுக்கிறவர். காத்திருந்து காத்திருந்து அவருடைய வல்லமையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே காத்திருப்பதை நாம் விரும்புகிறோமா? இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே காத்திருப்பதில்லை. உலக காரியங்களை செய்வதற்கு நேரம் இருக்கிறது, ஆனால் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்க நேரம் இல்லை. நம் வேதத்திலே பார்க்கும் பொழுது மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, மரியாளை போல நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் பாதத்திற்கே அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை அவள் கேட்டாள். நம்முடைய வாழ்க்கையிலே வேதத்தை வாசிக்கிறோமா? தியானிக்கிறோமா? அந்த வார்த்தைகளின்படி வாழ்கிறோமா? நம்முடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைந்து இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, வேதத்தை நேசிக்கும் போது, இரவும் பகலும் தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். வற்றாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். செழிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் நம் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். அந்த வார்த்தைகளின்படி வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை குறித்த ஒரு பயம் நமக்கு இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. நாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர் அறிவார். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறவர். நாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர் அறிவார். ஹல்லேலூயா. அவருடைய கண்களுக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு வாழ்வோம் என்றால், அவருக்காக நாம் காத்திருப்போம் என்றால், அவருடைய கிருபைக்காக, அவருடைய நன்மைக்காக, அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நம் மீது பிரியமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே காத்திருக்கிறோமா? அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறோமா? கர்த்தருடைய கிருபைக்காக நாம் காத்திருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் அவருக்காக காத்திருக்கும் போது ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக கூறுகிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று வேத வசனம் தெளிவாக கூறுகிறது. நாம் கர்த்தருக்காக காத்திருந்து கர்த்தருடைய வழியிலே நடக்கும்போது இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்காக கர்த்தர் நம்மை உயர்த்துவார். இன்றைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வு இல்லை, மேன்மை இல்லை? கர்த்தருடைய வழியிலே நடக்கவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் கர்த்தருடைய வழியிலே நடக்கிறோமா? பரிசுத்த வழியிலே நடக்கிறோமா? நீதியின் வழியிலே நடக்கிறோமா? உண்மையின் வழியிலே நடக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவின் வழியிலே நடக்கிறோமா? அவரே நமக்கு வழியாய் இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றவர்.
அவருடைய வழியை பின்பற்றுகிறோமா? ஏசு கிறிஸ்துவின் வழியை பின்பற்றும் போது, அவருடைய வழியை கை கொள்ளும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நாம் செய்கிற வேலைகளிலே உயர்வு உண்டாகும். என்னென்ன காரியங்கள் செய்கிறோமோ எல்லாவற்றையும் கர்த்தர் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்துவார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். அவருடைய வழியிலே நடக்க வேண்டும். தீமையான வழியை விட்டு விலகி பரிசுத்த வழியிலே நடக்கும்போது, உண்மையாக வாழும்போது பரிபூரண ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக காத்திருப்போம். கர்த்தருடைய வழியிலே நடப்போம். தீமையான காரியங்களை விட்டு விலகி நன்மை செய்வோம். கர்த்தருடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பரிபூரணமாய் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கனின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போது எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி அப்பா. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்வீராக. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்கப்பா. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. வேலை காரியங்களில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபரா ஷாகராக துரி கரதரபலா ரியா கபோர சாந்த ரதன கதரபலா ரேபே லேபே ரேதினமா ஹந்தரோ ரேகே ரேகே ஷேகே ரேகே தனஹ தரபலா. தடைகள் விலகுவதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீபா ரபா ரபா தூரா ஷேகே லாக்காதன ஹந்தரோ. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வர சுதந்திரம், கற்பத்தின்கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோமே, என் தேவன் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள நிந்தை, அவமானம், கண்ணீர் எல்லாவற்றையும் துடைப்பீராக. மற்றவர்களுக்கு முன்பாக தலை நிமிர செய்யுங்கப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா பலவீனங்களையும் நீக்கி ஆசீர்வதிங்க. பலவீனத்திலே பலன் கொடுக்கிறவர் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பலவீனங்களும் நீங்கி போகட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரத்திலே, கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. கடனிலிருந்து விடுதலை கொடுத்து பிள்ளைகளை உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சமாதானத்தினால் நிரப்புங்கப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆள்கை செய்யட்டும். நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. அப்படியே நன்மையினால் நிரப்புங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து நம்முடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்கப்பா. எந்த வேதனைகளோ துன்பங்களோ தொடாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படி இரத்த கோட்டைக்குள்ளே பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. அதிகாலையிலிருந்து தேவ சமத்திலே காத்திருக்க பலன் தாங்கப்பா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கோட்டையும் அருணுமாய் இருக்கிறீர். உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.